இதுல என்ன பாயிண்ட்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் பேசுவதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது ஒற்றுமைக்கு சாத்தியம் இல்லை. முதல்ல ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களுக்கோ என்ன வாக்கு வங்கி இருக்கு? சசிகலா அவர்கள் இன்னும் நிரூபிக்கவே இல்லை, அவர் களத்திலே இல்லை, திரும்ப தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாகும்? இது அல்லன்றாங்க. அதிமுக மீண்டல வேறு வியூகம் தான் தேவையே தவிர ஒன்றுபட்ட அதிமுக இனி வாய்ப்பே இல்லை. வேறு வியூகங்கள் பயன்படுத்தி எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்குகளை பெற்று கட்சிக்கு நம்பிக்கை ஊட்டி, தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, நாட்டு மக்களின் ஆதரவை பெற்றிருந்தா இப்ப நம்ம இந்த விவாதம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எந்த வியூகத்தையும் பயன்படுத்தாமல் தொடர்ந்து ஒரு மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்த ஒரு மகத்தான இயக்கத்தை இப்பொழுது எடப்பாடி வரலாறு காணாத வீழ்ச்சியின் படிநிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது கூட நேற்று முனுசாமி என்ன பேசுறதுல இருந்தும் இன்னைக்கு நம்ம பொங்கலூர் மணிகண்டன் பேசுறதுல இருந்தும் எங்க பொண்ணு வில்சனயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தோல்வி இதெல்லாம் இயல்பானது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையே அவசியமே இல்லை, சினிமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இங்க ரோல் இல்லை, அவங்களுக்கு தனி வாக்கு வங்கி இல்லை, செல்வாக்கு இல்லை. ஆனா எடப்பாடி தனித்து செல்வாக்கு இருக்கா, வசீகரிக்கிற ஆற்றல் இருக்கிறதா, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து நாட்டு மக்களினுடைய வாக்குகளை பெறுகிற அளவுக்கு அறிவை, ஆற்றலை, ராஜதந்திரத்தை, சாணக்கியத்தனத்தை பயன்படுத்துகிறாரா? இல்ல. ஓபிஎஸ் அண்ணனை விட, சின்னம்மாவை விட, டிடிவி விட அவர் எந்த வகையில் இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்கு முயற்சிக்கிறார் என்கின்ற ஆதாரங்களோட எந்த கருத்து இதுவரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா ஒண்ணு அவர் ஒரு பொதுக்குழுவில் பெரும்பான்மை ஆதரவை வைத்திருக்கிறார், அவர் கூட்டமா இருக்கிறாங்க, ஒரு குழுவா இருக்கிறாங்க, அந்த 2500 பேர் அவர்களை சுற்றி இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெளியே வராது. எதுவரைக்கும் இவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றால், வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எடப்பாடியுடைய வேட்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் வைப்பு தொகையை இழந்த பிறகும் கூட அப்புறமும் இதே மாதிரி தான் பொங்கலூர் மணிகண்டனையாவும் எங்க பொன் வில்சனையா இந்த முனுசாமி அண்ணெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, இதெல்லாம் இயற்கை தான், சகஜம்தான். 1996 புரட்சி தலைவி அம்மா பருகூர்ல தோத்து மொத்த தொகுதியும் தோற்றார்கள், 4 தொகுதியை தான் பெற்றார்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பிரச்சனை வந்துருச்சு சார், பிரிஞ்சாச்சு உடஞ்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்க செல்வாக்க நீங்க நிரூபிச்சுட்டு வரணும். அதுதான் வில்சன் கேட்கிறார். உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணு, நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தப்ப மட்டும் நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சா? அதுவும் இல்ல. அப்ப திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போறது இன்னும் வீழ்ச்சியை தான் அதிமுகவுக்கு கொடுக்கும்ன்றாங்க. ஐயா, இப்ப நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஐயா தெரியாத ஒண்ணு இல்லை, நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்திருந்த பொழுது வெற்றி கிடைத்ததா? ஆம், கிடைத்தது. 2019 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேனியில வெற்றி பெறுகிறார், அதை விடுங்க. எந்த இணைந்திருந்த போது இரட்டை தலைமை இருந்த பொழுது அப்பொழுதும் டிடிவி வெளியிருந்தார், சின்னமா களத்துக்குள்ள வரல. அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த அளவு வீழ்ச்சி இல்லாமல், வைப்பு தொகையை இழக்காமல் 3வது 4வது இடத்தில் நாம் தமிழரை விட எந்த இடத்துல ரெட்டலை தோத்துச்சுன்னு சொல்லுங்க. இணைந்திருந்த பொழுது நாம் தமிழரை விட 3ஆக அதற்கு கீழாக வாக்குகளை பெற்று இரட்டை இலை அதிமுக வேட்பாளர் எங்க பின்னுக்கு தள்ளப்பட்டார்னு எங்க பொன் வில்சனும் பொங்கலூர் மணிகண்டன் சொல்லட்டும். மதுசூதன் ஆட்சியில் இருக்கும் போதே இடைத்தேர்தல்ல ஐயா அது யாருகிட்ட? எங்க கிட்ட தானே, டிடிவி கிட்ட தானே. ஐயா எங்க அதையே இன்னைக்கு பண்ண முடியல. அது யாரு? டிடிவி யாருங்கிற நீங்க அம்மாவோட செல்ல பிள்ளை டிடிவி. என்ன டிடிவி என்ன திமுக காரரா? திமுக டிடிவி எங்கிருந்து வந்தாரு? ஏன் பண்ண முடியலன்ற நாம் தமிழரை விட அதிமுக எப்போது பின்னுக்கு போச்சுன்னு கேக்குறார். அதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட டேட்டா இருக்கா கொடுங்கன்னு தனியரசு கேக்குறார். இல்ல இப்ப அவர் கேட்டது அவர் கேட்டது மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்றார். இல்ல ரெண்டாவது தனியரசு தொடருங்க. ஒரு நிமிஷம் குறிக்கிட விரும்பினீங்க சுருக்கமா. ஒண்ணு சொல்ல 39 இடத்துல ஒண்ணுதானே ஜெயிச்சது தேனி. ப்ரூவ் பண்ணிருக்கமா இல்லையா? ஓகே தனியரசு எஸ்பிஎல் நான் வரேன். எஸ்பிஎல் தனியரசு ப்ளீஸ். அது மட்டும் இல்லையா, இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஓ வாக்கு வங்கிகளை நிரூபிக்காததுனால நாங்க இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நாங்க சொல்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுகவை எந்த காலத்திலும் வெற்றி பெறுவதற்கு அனுமதிக்கவே மாட்டோம். ஏன் அனுமதிக்க மாட்டோம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியினுடைய அல்லது அந்த குழுவினுடைய தனி சொத்து அல்லது. அது 1.5 கோடியோ 2 கோடியோ 1 கோடியினுடைய
தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி 50 ஆண்டு கால தன் வாழ்நாள் எல்லாம் குடும்பமாக வாக்களித்து மாநாடுகளுக்கு சென்று அறிவித்த போராட்டங்களுக்கு எல்லாம் போராட்ட களத்துக்கு வந்து சின்னம்மாவை போல சிறைப்பட்டு பல நெருக்கடிகளுக்கு இரையாகி டிடிவியை போல சிறைப்பட்டு பல நெருக்கடிகளுக்காகி எத்தனையோ தலைவர்களினுடைய குடும்பத்தை அழித்து அவமானப்பட்டு துன்பத்தில் இருந்து அந்த கட்சி வந்த கட்சி அது. நான் சொல்றேன் இல்ல சார், மணியரசு நீங்க பழைய வரலாறு சொல்றீங்க. பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது ஒரு கட்சிக்குள் இருந்து ஒரு ஒற்றை மனிதராக வள வந்து 20 விழுக்காடு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த சின்னத்துக்கு எதிராகவே போய் போட்டி போட்டு அதிமுகவுக்கு எதிராக இருப்பவர்களோடு கரம் சேர்த்து கொண்டு அந்த கூட்டணியில இருந்து கொண்டு எதிர்த்து இந்த இயக்கத்திற்கு பின்னடைவை கொடுத்துட்டு இப்ப எல்லாரும் வாங்க ரெட்டல சின்னம் எம்ஜிஆர் உணர்வு ஜெயலலிதா உணர்வுன்னு பேசுறத தொண்டன் ரசிப்பானா? சொல்லுங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரே ஏதோ குறுக்கிட விரும்புறார். அது தொடர்பாக நான் சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய வில்சன் கூட சொன்னாரு, அவங்க செல்வாக்க நிரூபிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்புறம் இணைப்பை பத்தி பேசலாம்னு சொன்னாரு. அவங்க ஜெயிச்சுட்டா 3வது நாளே இப்படி உட்காந்து நம்ம பேசுறதுக்கு அவசியமே இல்ல. சரி, அவர்கள் ஜெயிக்கிறார்களோ தோற்கிறார்களோ, எடப்பாடி ஒரு கணிசமான வெற்றியவோ அல்லது வாக்கு சதவீதம் சரியாமல் பார்த்திருந்தாலும் இந்த இணைப்பை பற்றி 3வது நாள் நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு அவசியமே இல்ல. 2 பேருமே தோல்வியை தழுகிற போதுதான் அடிப்படையில் இருக்கிற அதிமுக தொண்டருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த தலைப்பை நீங்களும் வைக்கிறீங்க, எங்களை போட்டு வந்து பேசுறோம். ஒண்ணு, எங்களையே எதிர்த்து அதிமுகவே எதிர்த்து ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணார், தினகரன் பண்ணார். ஏன் சார் நீங்க கட்சியை விட்டு நீக்கின பிறகு ஓபிஎஸ் காய் வேட்டியை கட்டிட்டு காசிக்கு போவார? என்ன சார் பேசுறீங்க? நீங்க தான் கட்சியை விட்டு நீக்கிறீங்க. நீங்க தான் 5 ஓபிஎஸ் தேடி பிடிச்சு கொண்டு வந்து அதுக்கு 50 பேர் வழிமொழியருக்கு அனுப்பி வச்சு 55 பேரை அனுப்பி வச்சது நீங்க தான். அந்த ஓபிஎஸ் உங்ககிட்ட கொஞ்சம் வாரா கெஞ்சு வாரா? தினகரனையும் நீங்கள் வீழ்த்தி காட்டி இருந்தால் உங்களுடைய பேச்சு நியாயம் படுத்திருக்கலாம். அந்த 2 தொகுதியில் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சாவாசமா பேசலாம். காத்திருக்கு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான